அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் தினம் ஒரு தாபீன்கள் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தலை சிறந்தவர்கள்ன்ற பட்டியலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பட்டியல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கடைசியா பார்த்த தாபீனுடைய பேர் என்ன? ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க தொடர்ல நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கும் இன்னொரு அதே சமகாலத்துல வாழ்ற இன்னொரு தாபீன்களுக்கும் என்ன செய்யணும்னா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் அப்படின்னா நம்ம அந்த அவங்களுடைய சம்பவத்துல படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த அதே சக காலத்துல வாழக்கூடிய அவங்களுக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தாபீனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கடந்த வரலாற்றுல அவங்கள பத்தி பார்த்திருந்தோம், ஆனா அவங்களுடைய பேரை என்ன செய்யல, நம்ம நினைவு கூறல. ஏன்னா இந்த வரலாற்றை நம்ம என்ன செய்யறோம், இவங்களுக்காக நம்ம தனியா அந்த சுருக்கம் எடுக்கிறதுனால. அப்ப இதுல என்னன்னு இவங்களுடைய பேர் என்னன்னு சொன்னா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எல்லா துறையிலையும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தனித்துவமா விளங்கினாங்க. எல்லா துறையிலையும் என்னன்னா குரானை விரிவுரைக்கம் செய்யக்கூடிய துறையில தனித்துவமா இருந்தாங்க. ஹதீஸ் கலையில என்ன செஞ்சாங்கன்னா தனித்துவமா இருந்திருக்கிறாங்க. சட்டக்கலையில என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இமாமா இருந்திருக்கிறாங்க. அதோட கனவுகளுக்கு விளக்கம் நம்ம போன இதுலயே பார்த்தோம்ல, கனவுகள் சார்ந்த விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு. கனவு சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கறதுலயும் இமாமா இருந்தாங்க. என்னன்னு சொன்னா மதீனால என்னன்னு சொன்னாங்க, இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இல்முகள்லையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க இமாமா இருந்ததுனால உங்களுக்கு என்னது அந்த புனை பேரும் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் பேணுதலாக வாழ்ந்தவர்கள், என்னது ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வரையுறையை வச்சுக்கிட்டு இப்படிதான் வாழணும்னு இருந்தவங்க. என்ன அவங்களுடைய தந்தையினுடைய பேர் தான் என்னது சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு சஹாபியா இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய தந்தை சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய அம்மா சையா. அவங்க என்னன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, பணிவிடை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ரெண்டு சஹாபாக்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய அதற்கு மத்தியிலே தான் என்ன செய்யறாங்க, இவர்களும் பிறக்கிறாங்க. இவர்களுடைய பிறப்புன்றது சஹாபாக்களுக்கு மத்தியில தான் இருக்குது. இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சு போறதும் அவங்க என்னது சஹாபாக்களோட தான் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் எப்படி நம்ம போன இதுல சொன்ன மாதிரி எப்படி இவர்கள் நம்ம எல்லாம் உஸ்தாத்மார்கள்ட்ட பாடம் படிச்சு சொல்லிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிற தனியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ்களை படித்து வாங்கியிருக்கிறார்கள் என்று என்னது கிதாபுகளை பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இவர்களுடைய மிகப்பெரிய இவர்கள் என்னதான் எல்லா கலைகள்லையும் தனித்துவமா விளங்கினாலும் முக்கியமா இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு இல்மு என்ன, இவங்களுடைய கல்வி என்னன்னு சொன்னா கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த கனவுகளுக்கு விளக்கம் கூடிய விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப எப்படின்னா அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்குறது எப்படின்னு சொன்னா, சாதாரண ஒரு கனவு வந்துருச்சுன்னா அந்த கனவுகளுக்கு சாதாரணமான விளக்கம் கிடையாது. எப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஆய்வுகள் எங்க இருந்தா எடுப்பாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் ஒரு கனவை சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை என்னது ஒரு ஜனப்பொழுது கூட யோசிக்காம உடனடியாக அதற்கான விளக்கங்கள் என்ன செய்வாங்க, இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இவருடைய வரலாற்றில் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. அதுல நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில கனவுகளுடைய விளக்கங்கள் அதற்கான அவங்க என்ன ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இவங்க ரொம்ப நகைச்சுவையான பேச்சாளரா இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்க, இவங்களுடைய சபையில ஒரு 4 பேர் உட்கார்றாங்கன்னு சொன்னா அவங்கள எப்படின்னா அவங்க சொல்றாங்க, எப்படி நான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபையில நான் உட்கார்ந்தேன்னு சொன்னா எனக்கு சிரிச்சு வயிறு வலியே ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் சிரிச்சு எப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நான் என்ன செஞ்சேன்னா இப்படி சாஞ்சு இப்படி உளுந்து சிரிக்கிற அளவிற்கு இவர்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள். நகைச்சுவையோடு சேர்ந்து என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு மத்தியில என்ன செய்யறாங்கன்னா கேட்கறாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சபையில வந்தாலே ஒரே நகைச்சுவையாவே போயிட்டு இருக்குது, நீங்க என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சபையில என்ன செய்யணும், அவங்களுடைய சபை எப்படி இருக்கும்னு சொன்னா முழுக்க அழுகையா தான் இருக்கும். ஃபுல்லா என்ன செய்வாங்கன்னா அழுகை தான். என்னன்னா கியாமத்தை பத்தி பேசுவாங்க, மரணத்தை பத்தி பேசுவாங்க, முழுக்க அவர்கள் இதை பத்தி தான் பேசுவாங்க. இதற்கு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அவர்கள் கிட்ட போய் நீங்க எதுக்கு நீங்க உங்களுடைய சபையில எல்லா நேரமும் அழுகை சம்பந்தமாவே பேசுறீங்களே, முழு நேரம் கியாமத் சம்பந்தமாவே பேசுறீங்களே, நரகம் சம்பந்தமாவே பேசுறீங்களே, வரக்கூடிய எல்லாரையும் அழுக வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் கொடுத்த விளக்கம்ன்றது, நான் இப்ப உங்களுக்கு அதை பத்தி அழுகையை கூட்டி அதனுடைய
அந்த விளக்கங்கள் நான் கொடுக்கறது நாளைக்கு நீங்க என்னது இதுல இருந்தாலும் உங்களுக்கு இதோடைய விளக்கங்கள் தெரியும். நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாக்கணும். நாளைக்கு நீங்க ஜன்னத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த இப்பவுமே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு இப்பவுமே நாங்க அதனுடைய விளக்கங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிச்சிடறாங்க. இதே என்னதான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்கறாங்க, என்ன நீங்க சமகாலத்துல வாழ்றீங்க, என்னது ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபைக்கு போனா ஒரே அழுகையா தான் இருக்குது, எல்லாரும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க, உங்க பேச்சதே அழுவு சார்ந்து இருக்குது. உங்க சபைக்கு வந்தா எந்நேரம் நகைச்சுவையாவே பேசுறீங்களே, என்ன நீங்க ஏன் நகைச்சுவை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு அழுகை பிடித்திருந்தது, அழுகை எடுத்துட்டாங்க. நான் நகைச்சுவை பிடிச்சிருக்குது, நான் நகைச்சுவை எடுத்துக்கிட்டேன். அல்லாஹ் வந்து என்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது அழுகையும் சிரிப்பும் அவனிடமிருந்தா வருகிறது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுல அவர்கள் நான் நகைச்சுவை எடுத்துக்கிட்டேன், அவர்கள் அழுகையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அழகான ஒரு 2 இமாம்களோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்படி வருது. அதுல இப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல ஆயிரக்கணக்கான கனவுகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில கனவுகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி கனவுகள்ன்றது 3 வகையா இருக்குது. கனவு மொத்தம் 3 வகை. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கத்து தராங்க. கனவு 3 வகை. அதுல முதல் வகை என்னன்னு சொன்னா கற்பனையாக கனவு காண்பது. கற்பனையான கனவு காண்பதுன்னு சொன்னா நம்ம தூங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காரோன்னு சொன்னா என்னதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், இதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள் என்ன செய்யணும்னா அது அப்படியே என்ன செய்யணும், அப்படியே நம்ம கற்பனை செய்வோம்ல, அந்த கற்பனையா வர்றது அப்படியே என்ன செய்யணும், அப்படியே நம்மளுடைய கண்ணை மூடும் போது அப்படியே காட்சிகளா வரும். எல்லாரும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அதை ஃபீல் பண்ணி பார்த்திருப்பீங்க. நம்ம கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அந்த கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன செய்யணும்னா முன்னாடி ஏதோ நம்ம ஏதாவது செஞ்சிருப்போம். அந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய திரைகளுக்கு என்ன செய்யணும்னா காட்டப்படும். அதுதான் வந்து கற்பனையாக காட்டக்கூடிய கனவுகள். இது முதல் வகை. 2வது வகை என்னன்னு சொன்னா நம்முடைய மனசுல இருந்து வரக்கூடிய கனவுகள். நம்ம தூங்கக்கூடிய நிலையில நம்ம மனசுல நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம பேசுறது, நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு காலையில நம்ம பேசின விஷயங்கள், இரவுல நம்ம கடந்த நிலைகள், அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு அப்படியே தூங்கிடுவோம். இந்த நிலைப்பாடுகள் நம்மளுக்கு கனவா வர்றதுன்றது என்னது 2வது வகை. 3வது இது 2மே என்னன்னு சொன்னா இதெல்லாம் பலிக்காது, இதெல்லாம் அந்தந்த நேரத்துல கடந்து போயிடும். ஆனா 3வதா வரக்கூடிய கனவுகள்ன்றது நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள், நல்ல கனவுகள், உண்மையான கனவுகள், சரிங்களா? இந்த கனவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய என்னது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு முன்னால் காட்டக்கூடிய கனவா இருக்குது. இந்த கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் யாருக்கு இருக்குது, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருக்குது. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் வராரு, இந்த மாதிரி நான் ஆடை அணிந்திருந்தேன், சட்டை போட்டுட்டு இருந்தேன், என்னுடைய கனவுல நான் சட்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே சொல்றாங்க, எப்படின்னா குர்ஆன்ல இருந்து எப்படி எடுக்கிறாங்க, அப்ப எந்த அளவிற்கு குர்ஆன் ஹதீஸை மிகவும் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஃபிங்கர் டிப்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வச்சிருக்கிறாங்க. கேட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா அதற்கான விளக்கங்களை கொடுக்குறாங்க. சட்டை என்பது என்னது, நம்ம இதுல பார்த்தோம், போன இதுலயே பார்த்தோம் பாத்தீங்களா, சட்டை இல்லாமல் ஒரு நபர் இருந்தாரு, குப்பை தொட்டியில இருந்தாரு. அப்ப சட்டைன்றது தீனு. அப்ப சட்டை போட்டிருக்கிறாரு சொன்னா பற்றற்றவரா இருக்கிறாரு, இந்த தீன் மேல பற்றற்றவரா இருக்கிறாரு. பெரிய சட்டை போட்டிருக்கிறாரு, நல்ல பெரிய சட்டையா போட்டிருந்தா இந்த தீன் மேல அதிகமான பற்றற்றவரா இருக்கிறாரு அப்படின்றது என்னது, இதுக்கான விளக்கங்களா கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு கனவுல விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னு சொன்னா இது வருதுல்ல, நம்மளுக்கு அந்த படகு இருக்குல்ல, நம்ம ஒரு கனவு காண்றோம், அந்த கனவுல என்ன செய்யறோம்னு சொன்னா படகை பாக்குறோம்னு சொன்னீங்களா, படகு நம்ம கனவுல பார்த்தா அதுக்கு என்ன விளக்கம், ஒருத்தர் நான் இந்த மாதிரி படகை பார்த்தேன் அப்படின்னு கனவுல நான் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, உடனே சொல்றாங்க, நீங்க கப்பலை பார்த்ததுனால உங்களுக்கு என்னது, கப்பலுக்கு வெற்றி, நீங்க வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கப்பலை தயாரிச்சிட்டாங்க. அந்த கப்பலை தயாரித்ததுக்கான நோக்கம்ன்றது அவர்கள் வெற்றி அடையணுன்றதுக்காக. அதனால இவங்க இதுல இருந்து ஆறாவது எடுக்கிறாங்க, சரிங்களா? ஒரு குழந்தையை கனவுல காண்பது, ஒருத்தர் வர்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு குழந்தையை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கான ஒரு கனவுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னு சொன்னா அது என்னன்னு சொன்னா விரோதத்திற்கான ஒரு ஆதாரம்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை தானே பாக்குறோம், ஒரு பச்சின குழந்தைய நம்ம கனவுல பாக்குறது, இது ஒரு விரோதத்துக்கான ஒரு இதுன்னு சொல்லும் போது இதற்கான விளக்கம் எப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தாயார் மூலியமாக அந்த கடல்ல வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த நதியில வந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த நதியில வந்துட்டு இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாருடைய குடும்பத்தினர்கள் பார்த்து அரவணைச்சு எடுப்பாங்க, ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்கள் என்ன செய்வாங்க எடுப்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ன்றது ரஹமத்து, ஆனா ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் தான் என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தையை எடுக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைய என்ன ஆயிடுச்சு ஃபிரௌனுக்கு அடுத்த
அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு இதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தாங்க. அதனால என்னது குழந்தை கனவுல வந்துச்சு சொன்னா விரோதம் அப்படின்ற ஒரு விளக்கங்களை கொடுக்குறாங்க. இதுல பல பட்டியல்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. எனது காலையில கனவு கண்டா இந்த விளக்கம், இரவுல கனவு கண்டா இந்த விளக்கம், ஒரு ஆண் கனவு கண்டா இந்த விளக்கம், ஒரு பெண் கனவு கண்டா இந்த விளக்கம், ஒரு கர்ப்பிணி கனவு கண்டா இந்த விளக்கம் அப்படின்னு, ஒரு விதவை கனவு கண்டா இந்த விளக்கம்னு சொல்லி பல விளக்கங்கள் எழுதுறாங்க. என்னது இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு பேணிக்கையா இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு குரான விளங்கி வச்சிருக்கிறாங்க. என்னது அடுத்து வருது ஒரு இன்னொரு கடைசியில ஒரு கனவு பாருங்க. இந்த கனவுலாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கனவு. என்னன்னு சொன்னா, ஒரு வெள்ளி தட்டுல என்ன செய்யறேன்னு சொன்னா, வெள்ளி தட்டுல தேனை ஊத்தி நான் என்ன செய்யறேன்னா அந்த அப்படியே எடுத்து நான் அப்படியே சாப்பிடுறேன், கையை தொடாம நான் அப்படியே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிடும் போது என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மறதி அதிகமா இருக்குது, உங்களுக்கு மறதி அதிகமா இருக்குது, நீங்க என்ன செய்யுங்க, குரானை தொடர்ந்து ஓதுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் கொடுத்து, இது நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இதற்கான உங்களுடைய அந்த மறதி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிரும் அப்படின்னு அதற்கான ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ ஏகப்பட்ட கனவுகளுக்கு விளக்கமும் கொடுத்து அதற்கான சொல்யூஷன் இப்படி இருக்குதுன்றத அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, புரிய வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய சீதேவி பேணிக்கையில உச்சத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. என்னது இவர்களும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகி கரெக்டா என்ன செஞ்சிருக்காங்கன்னா 100வது நாள் என்ன செஞ்சுட்டாங்க, இவர்களும் வஃபாத் ஆறாங்க. இவருடைய வாழ்க்கையை வந்து எடுத்தோன்னு பண்ணா பல கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை மிகவும் பேணுதலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இவர்களுடைய கனவுகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து இதன்படி நம்மளுக்கான விளக்கங்களை நம்மளும் தேடிக்கிட்டு இவர்களை போன்று பேணுதலாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாக்ரது வஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.